திரு தங்கமணி, திரு எஸ்பி வேலுமணி, திரு சிவி சண்முகம் இன்றைய பொதுச் செயலாளருடைய பேக் போன். அவங்க தான் முதுகெலும்பு. கட்சியில் அவரை பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்காக 3 பேர் தான் பாடுபட்டார்கள். இதையும் தாண்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு, எலெக்ஷன் கமிஷனுடைய தீர்ப்பு, இதை எல்லாமே பெற்றுத்தந்ததில் திரு சிவி சண்முகம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அங்கே டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய லாபி நடத்தி வெளிப்படையாக நம்ம நீதிமன்றத்தின் மீது ஒரு அவமரியாதையோ அது அவப்பெயரோ நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் ஒரு களங்கமோ இல்லை. ஆனால் அதை பெற்றுத்தருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது இவங்க தான். அந்த 3 பேர் ப்ளஸ் மூத்தவர்கள் 3 பேர், திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கே.பி. அன்பழகன், இந்த 6 பேர் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் 2026 நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும் என்று அழுத்தமாக சொல்லியும் ஆலோசனை தெரிவித்தும் வலியுறுத்தியும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டுகிறார்.